T20 உலக கோப்பையில் இப்படி ஒரு அரையிறுதி ஆட்டம் நடைபெறும் என கிரிக்கெட் உலகம் கனவிலும் நினைத்திருக்காது. மும்பை வான்கடே மைதானத்தில் இறுதி பந்து வரை ரசிகர்களின் இதய துடிப்பு தாறுமாறாக எகிரியது. பெரும் எதிர்பார்ப்புகளுடன் ஆரம்பமான இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் டாஸை இங்கிலாந்து வெல்ல இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது. தொடரின் தொடக்கம் முதல் தடுமாறி வரும் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா அரையிறுதியிலும் சொதப்பினார். ஆனால் இரண்டாவது விக்கெட்டுக்கு கைகோர்த்த சாம்சன் இஷான் கிஷான் ஜோடி பட்டையை கிளப்பியது. கேட்ச் கண்டத்திலிருந்து தப்பிய சாம்சன் வான்கடேவில் பவுண்டரி மழை பொழிந்து அரை சதம் விளாசினார். இந்தியாவின் ஸ்கோர் டாப் கியரில் சென்றது. 18 பந்துகளில் 39 ரன்கள் அடித்து இஷான் ஆட்டமிழக்க அடுத்து வந்த சிவம் துபே வான்கடேவில் வானவேடிக்கை நிகழ்த்தினார். இமாலய இலக்கை நோக்கி இந்தியா நகர்ந்தது. ஆர்ச்சர் ஓவரில் அடுத்தடுத்து சிக்ஸர் அடித்த சாம்சன் சதமடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 89 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்த ஓவரில் கேப்டன் சூரியகுமார் யாதவும் துபேவும் ஆட்டமிழந்தனர். என்றாலும் இறுதி கட்டத்தில் இங்கிலாந்து பந்து வீச்சை பாண்டியா மற்றும் திலக் வர்மா துவம்சம் செய்தனர். 20 ஓவர்கள் முடிவில் 253 ரன்கள் குவித்தது இந்தியா. அடுத்து 254 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய இங்கிலாந்து அணியும் ஆரம்பம் தொட்டு ரன் குவிப்பில் ஈடுபட்டது. பேட்டிங்கிற்கு சொர்க்கபுரியாக திகழ்ந்த ஆடுகளத்தில் இங்கிலாந்து பேட்டர்களும் ரன் மழை பொழிந்தனர். கேப்டன் ஹாரி புரூக்கை தனது அபாரமான கேட்சால் அக்சர் பட்டேல் வெளியேற்றினார். முதற்கட்ட விக்கெட்டுகளை இங்கிலாந்து விரைவாக இழந்தாலும் இளம் வீரர் ஜேக்கப் பெத்தல் இந்திய பவுலர்களை பதம் பார்த்தார். குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி வீசிய 6வது ஓவரில் ஹாட்ரிக் சிக்ஸர்களை பறக்கவிட்டார் பெத்தல். மறுமுனையில் வில் ஜாக்ஸும் வேகம் கூட்ட 13 ஓவர்களிலேயே 150 ரன்களை இங்கிலாந்து கடந்தது. போட்டி மெல்ல மெல்ல இங்கிலாந்து பக்கம் செல்வது போல் தோன்றியது. இங்கிலாந்து வீரர்களின் ரன் வேட்டையை கண்டு இந்திய ரசிகர்கள் திகைத்த நிலையில் வில் ஜாக்ஸ் அடித்த பந்தை பவுண்டரி லைன் அருகே அபாரமாக பிடித்த அக்சர் பட்டேல் இந்தியாவை மீண்டும் போட்டி கொண்டு வந்தார். கடைசி 3 ஓவர்களில் இங்கிலாந்தின் வெற்றிக்கு 45 ரன்கள் தேவைப்பட 18வது ஓவரை வீசிய நம்பிக்கை நட்சத்திரம் பும்ரா வெறும் 6 ரன்கள் மட்டுமே வழங்கி திருப்பு முனை தந்தார். அதே சமயம் பாண்டியா வீசிய அடுத்த ஓவரில் சிக்ஸர் அடித்து பெத்தல் சதம் விளாசி மிரள வைத்தார். என்றாலும் பாண்டியா அந்த ஓவரில் 9 ரன்கள் மட்டுமே வழங்கி சாம் கரனின் விக்கெட்டையும் வீழ்த்தினார். கடைசி ஓவரில் இங்கிலாந்து வெற்றிக்கு 30 ரன்கள் தேவைப்பட துபே வீசிய முதல் பந்திலேயே பெத்தல் ரன் அவுட் ஆனார். அதன் பிறகே இந்திய ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். கடைசி 3 பந்துகளில் ஆர்ச்சர் அடுத்தடுத்து சிக்ஸர் அடித்தாலும் பரபரப்பான போட்டியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா த்ரில் வெற்றி பெற்றது. 4வது முறையாக T20 உலக கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியிருக்கிறது. இறுதி வரை போராடிய இங்கிலாந்து அசாத்தியத்தை கிட்டத்தட்ட சாத்தியப்படுத்தி கிரிக்கெட் உலகை வியக்க வைத்திருக்கிறது. இந்த போட்டியில் மொத்தம் 34 சிக்ஸர்கள் விளாசப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை இந்தியா சந்திக்க உள்ளது. 3வது முறையாக T20 உலக கோப்பையை வென்று சரித்திரம் படைக்க இந்தியாவிற்கு இன்னும் ஒரே ஒரு வெற்றிதான் தேவை.